வருக. இது நியூட்ரல் ஹெல்த். ஸோ நம்ம இன்னையோட தொகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய கடைசி வீடியோல நம்ம பார்த்திருப்போம் காவலாளர்கள், அதாவது போலீஸ்க்கு என்ன மாதிரியான வியாதிகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ இந்த வீடியோல நம்ம அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ மோஸ்ட் ஆஃப் போலீஸ்க்கு அதிகமான ப்ரெஷரான வேலை இருக்கும், அதே மாதிரி அதிகமாக நிற்கிற மாதிரி வேலை இருக்கும், வெயில போற வேலை இருக்கும், அலையிற வேலை இருக்கும், திடீர்னு வேற வேற தூர லொகேஷன்ஸ்லாம் போகிற மாதிரி வேலை இருக்கும். ஸோ அவங்களுக்கு அதிகபட்சமா வெளியில ஃபுட்டு சாப்பிட்ற மாரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, வீட்டில இருந்து ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஃப்ரூட்ஸ் நல்லா ஃப்ரூட்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ரூட் ஜூஸ் அதெல்லாம் எடுத்துக்கணும். ஸோ வெளியில போகும்போது அதிகபட்சமாக வெளியில சாப்பிட்றது ஃபர்ஸ்ட் தவிர்க்கணும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நான்வெஜ், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா ரொம்ப நல்லது. ஸோ அதேமாரி பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸ்கின் டிசீசஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அதேமாரி ரேஷஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட அவங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய ட்ரெஸ்ஸு போடும்போது நம்ம நம்மளுடைய ட்ரெஸ்ஸை சுத்தமாக நல்லா வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு போடணும். அதேமாதிரி ஈரத்தில் அர்ஜென்ட்டாக சீக்கிரம் போடுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, குளிச்சுட்டு ஈரத்திலேயே போய்ட்டுரும். அதனால அங்கே அப்படியே வேர்த்து அந்த இடத்துல ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னாக்கா, குளிச்ச பிறகு நல்லா ஃபுல் பாடி நல்லா ட்ரை பண்ணிட்டு ட்ரெஸ்ஸுமே நல்லா ட்ரையாக இருக்கும்போது போட்டோம் அப்படின்னாக்கா, அதெல்லாம் நீங்கள் நல்லாவே தவிர்க்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னாக்கா, எல்லாருமே இல்லை, சில பேர் மட்டும் என்ன பண்ணுவாங்க, ட்ரங்கன்னா இருப்பாங்க போனாங்க. ஸோ அவங்க இந்த ட்ரிங்க் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்க்கணும், ட்ரிங்க்ஸ் பண்ணுறது கொஞ்சம் தவிர்க்கணும். அதனால அவங்களுக்கு அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ், அதாவது அல்சரு, அந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வெயிலில் போகிற மாரி இருக்கும், அதிக நேரம் நிற்கிற மாரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் இந்த சிலந்தி நரம்பு அப்படின்னு சொல்லியிருப்பேன், நம்மளுடைய வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கடைசி வீடியோவில். ஸோ அவங்களுக்குலாம் அதிகமான இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அதிகபட்சமாக அந்த எண்ணெயில் பொரிச்ச பொருட்கள், அதேமாரி நான்வெஜ் அசைவ உணவுகள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து சாப்பிடணும். அதேமாரி அவங்க அவங்களுடைய ஹெல்த்தை கரெக்டாக பார்க்கணும். மென்டல் ஹெல்த்துலையும் சரி, ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி, ரெண்டுமே அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வராது. அதான் மெயினாக வெளி ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ இதனால உங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கும். தேங்க்யூ.